ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். நம்ம சேனல் இன்றைக்கி பீட்ரூட் முட்டைக்கொசை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். மழை வேறு பெஞ்சிருந்துச்சா, அப்படியே சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வச்சு ட்ரை பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாஃப் பீட்ரூட் கட் பண்ணி ஜாரில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். பீட்ரூட்டை முட்டைக்கொசை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் இப்போ கடலை மாவும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மைதா ஒரு 5 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த பீட்ரூட் ஜூஸு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நாங்கள் எல்ஜி பெருங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த பெருங்காயத்தூள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு வாய்வு பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லா கேட்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறோம். நாங்கள் மிஸ்டர் கோல்ட்டு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கடலெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அப்படியே எண்ணெயில் நம்ம எதுவுமே செய்யும்போது அவ்வளோ வாசனையாக கமகமன்னு வீடே மணக்குங்க. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே சுட சுட ஸ்நாக்ஸோட ஒரு டீ போட்டு குடிக்கணும் போல் இருந்துச்சு. டீயும் ஊற்றி பால் ஊற்றி பாத்திரத்தில் வச்சாச்சு அடுப்பில். டீக்கு நாங்கள் தாஜ் டீ தூள் தாங்க யூஸ் பண்ணுவோம். தாஜ் டீ தூள் அவ்வளோ அருமையாக, டீ அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ இதாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தாஜ் டீ தூள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதாங்க யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அருமையாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி விளாக் நல்லாவே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.